வணக்கம். ஆஸ்ட்ரோ ஆல்ஃபா சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஜாதகம் எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஜாதகத்தோட உயிர் சோல் அப்படிங்கிறது லக்னம். இந்த லக்னம் சூரியனுடைய உதயத்தை வச்சு நம்ம மார்க் பண்ண ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியிலிருந்து உதயமாறாரு. மொத்தம் 12 ராசிகள் இருக்குது, 12 மாதங்கள். அந்த கணக்கில் பார்த்தோம்னா இப்போ இந்த மாதம் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவர் சிம்ம ராசிலேருந்து உதயமாகிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ காலையில் கரெக்டாக சிம்ம லக்னத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி உதயம் அந்த 6:30 6 o'clock அந்த உதய டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அது அப்படியே அடுத்த நாள் காலையில் 6 o'clock 6:30 வரைக்கும் இந்த 24 hours சைக்கிளில் வந்து கரெக்டாக கடைசியில் கடக லக்னத்தில் வந்து முடியும். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் சிம்ம லக்னத்துலேருந்து இந்த மாதம் உதயமாகிறாருன்னு வச்சுக்கலாம். அடுத்த மாதம் அவர் கன்னியிலேருந்து உதயமாகும் போது கன்னி ராசியிலேருந்து நம்ம லக்னத்தை ஸ்டார்ட் பண்ண மார்க் பண்ணுவோம். இப்படி 12 மாதமும் அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துலேருந்து உதயமாகிறார் சூரியன். அப்போ ஒவ்வொரு லக்னத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த 24 hours சைக்கிளை வந்து 2 hours பிரேக் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 12 ராசிகள் வந்து என்ன பண்ணும், இந்த 24 hours கவர் பண்ணி கொண்டு வரும். இதில் எல்லா ராசிகளும் கரெக்டாக 2 hours கவர் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில ராசிகள் 20 minutes கூட வரலாம், இல்லை ஒரு 10 minutes கூட வரலாம். ஒரு சில ராசிகள் 10 minutes குறைவாகவும் வரலாம், இல்லை 20 minutes குறைவாகவும் வரலாம். பட் ஓவராலாக இந்த 24 hours கரெக்டாக இந்த 12 ராசி கவராகி வந்துடும். ஸோ சூரியனோட சுற்றி இந்த உலகத்தோட ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இந்த 24 hours வந்து இந்த 12 zodiacs இந்த 12 ராசிகளை கவர் பண்ணிட்டு போயிடும். ஸோ பேஸ்ட் ஆன் த பொசிஷன் நம்ம ஒவ்வொரு லக்னமாக மார்க் பண்ணிட்டு வரோம். இது எவ்ரி மந்த் சூரியனோட உதயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜோடியாக்ஸ் இன்னைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த லக்னத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வரும். கரெக்டாக 1 year முடியும் போது எகெயின் கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஜோடியாக்கு அந்த ஜோடியாக்கில் திரும்பி வந்துடும். அதுதான் நம்ம 365 days வந்து கரெக்டாக அந்த 12 ஜோடியாக்கில் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கேலண்டர். அந்த காலத்திலேயே ரிஷிகள் முனிவர்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம லக்னம் கால்குலேட் பண்ணுறோம். இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது லக்னம் ஜாதகம் இதை பற்றி பார்த்துட்டோம். இனி அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம ஒவ்வொரு கிரகங்கள் பற்றியும் ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்கள் பற்றியும் ஒவ்வொன்றையாக நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களே உங்கள் சொந்த ஜாதகத்தை எழுத ஆரம்பிக்கலாம், கற்றுக்க ஆரம்பிக்கலாம், இதிலேருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் டவுட்ஸ் கேளுங்க, கொஷின்ஸ் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ராசிகள் பற்றியும் கிரகங்கள் பற்றியும் பேச ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.